படையப்பன் எலக்ட்ரிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. படையப்பன் எலக்ட்ரிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பாட்டிகள் சந்தோஷ். ஆறுபடை பாட்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆறுபடை பாட்டிகள் சேனலை பார்க்குறீங்கன்னா இப்போ சைடில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேனு. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் போயிடுச்சு, வித்து பேரட்டும் போயிடுச்சு. இந்த பேரட்டும் போயிடுச்சு, கெப்பாசிட்டரும் போயிடுச்சு. இந்த கெப்பாசிட்டர் எப்படி என்ன எம்எஃப்டி எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 MFT வரும். இந்த கம்பெனி கெப்பாசிட்டரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் அழிஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வேறு கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 MFT கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 MFT கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கெப்பாசிட்டரை இந்த ஃபேனில் கனெக்ஷன் பண்ணலாம். எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஃபேனில் எதுன்னு மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் தான் மெயின். இந்த ப்ளூவும் அந்த பிளாக்கும் எல்லோவும் கெப்பாசிட்ரு. இப்படி தான் கனெக்ஷன் பண்ணணும். இதுதான் மெயின். இந்த மாதிரி ஃபேன் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் மெயின் இந்த 3 கலர் ஒயர் தான் இருக்கும். இதில் இந்த எல்லோவும் பிளாக்கும் கெப்பாசிட்ரு, இந்த ப்ளூ ரெட் கலர் மெயின் ஒயராக இருக்கும். இந்த கெப்பாசிட்டரை எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லோவில் டைட் பண்ணிட்டேன். அடுத்து பிளாக்கில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் என்ன பண்ணணுன்னா எல்லோ கலர் கெப்பாசிட்டரை டேப் அடிச்சிடணும். எல்லோ கலர் ஒயரில் கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த கெப்பாசிட்டரை ஃபுல்லாக டேப் அடிச்சிடலாம். அடுத்து கீழே இருந்து மெயின் ஒயர் வரும், 2 ஒயர் வரும், பார்த்துக்குங்க. தெரியுதா? 2 ஒயர், ரெட்டு ப்ளூ. இந்த ரெட்டு ப்ளூ இருக்கிற ஒயரை 2 ஒயர் கரண்ட்டு மெயின் ஒயரு இதிலிருந்து வரும். பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். மெயின் ஒயர் ரெட் கலர் ஒயரை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபேனோட இன்னொரு கனெக்ஷன் ஒயர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயரு, அதில் ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டேப் அடிச்சுக்கலாம். அடுத்து இந்த பிளாக் கலர் ஒயரில் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண ஞாபகம் சொன்னல, அந்த ஒயரில் மிச்சம் இருக்கிற இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதுங்களா? மோட்டர்லேருந்து வந்த 3 ஒயரு, அதில் இந்த மெயின் ஒயர் ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற ப்ளூ ஒயரை பிளாக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் எல்லா ஒயரை இந்த கெப்பாசிட்டர் அந்த ஒயர் அவ்வளோதான். இது தனியாக டேப் அடிக்கணும். இந்த ப்ளூ கலர் ரெட் கலர் ஒயர் தனியாக இருக்குது, அதில் டேப் அடிக்கணும். பார்த்து நல்லா தெளிவாக தெரியும். அடுத்து இந்த ஒயர் டேப் அடிக்கணும். இது கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஃபேன்லேருந்து வர ஒயர் 3, ப்ளூ, பிளாக்கு, எல்லோ. கெப்பாசிட்டர் 2 MFT கெப்பாசிட்ரு. கெப்பாசிட்டர் ஒரு ஒயர் எல்லோலையும் இன்னொரு ஒயர் கருப்புலையும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஃபேனோட மெயின் கரண்ட் கனெக்ஷன் வருது தெரியுமா, ப்ளஸ் மைனஸ் ஒயரு, அதில் ரெட் கலரை இந்த ப்ளூ கலர் ஒயரில் கொடுத்துருங்க. ரெட் கலரை ப்ளூ கலர் ஒயரில் கொடுங்க. பிளாக் கலர் ஒயர் வரும், அது போல் ப்ளூ வந்திருக்கு, அதை இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் கலரில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை டேப் அடிச்சிடலாம். டேப் அடிச்சுட்டு அடுத்த ஆப்ரேஷன் காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லா ஒயரையும் டேப் அடிச்சிட்டு பக்காவாக. அடுத்து இதில் நீ வேலை இல்லை. பேக் சைடில் இந்த அந்த கிளாம் ஒன்று இருக்கும். அந்த கிளாம்பில் கெப்பாசிட்டரை சொருகி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கில் ஒரு கவர் இருக்கும், அந்த கவரில் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்க்ரூ ஒன்று இருக்குது.
மைனஸ் வச்சு ஓகே கவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபேன் ஓடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் ஓடுறது தெரியும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ கெப்பாசிட்டர் மட்டும் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டர் கனெக்ஷன் பண்ணால் ஃபேன் ஓடுது. அடுத்து வந்து ரெகுலேட்டர், இப்போ எல்லா ஃபேன்லேயும் ரெகுலேட்டர் இருக்கும் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஃபேனுக்கு ஒரு ரெகுலேட்டர் டைப்பில் தான் இருக்குது. சுவிட்சு வந்து கீழே இருக்குது. இந்த ஃபேனுக்கு வந்து சுவிட்சு வந்து கீழே இருக்குது. உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே 3 சுவிட்ச் இருக்குது. இந்த 3 சுவிட்சில் வந்து இந்த பேரட்டை கனெக்ட் பண்ணுறேன். எப்படி இந்த பேரட்டை ரெடி பண்ணணும், எப்படி ரெடி பண்ணி எப்படி கனெக்ஷன் பண்ணுறோங்கிறத அடுத்தடுத்த ஆப்ரேஷனில் காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ பேரட்டை ரெடி பண்ணுறதை வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த பேரட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 4 துண்டு ஒயர் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி 4 துண்டு ஒயரு, இந்த 2 ஒயர் ஒட்டுக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன சால்ட்ரிங் வைக்கலாம். ஓகே, இப்போ சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு என்கிட்ட வந்து சால்ட்ரிங் மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் அப்படியே ஒயரை உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணி டேப் அடிச்சுக்க போகிறேன். இந்த 3 பின்னில் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி ஒயரை உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 4 ஒயர் இருக்கா. ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் 2 ஒயர் இருக்குது, செகண்ட் ஹோல்ஸில் 1, தேர்ட் ஹோல்ஸில் 1, 3 ஹோல்ஸில் 3 ஒயர் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஹோல்ஸில் 2, செகண்ட் ஹோல்ஸில் 1, மூணாவது ஹோல்ஸில் 1. இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஃபேனோட பாட்டம் சைடில் எப்படி இருக்குன்னா, சுவிட்சிலிருந்து ஜடஞ்சலாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பேரட்டு போயிடுச்சு. இதுக்கு பதிலாக தான் இந்த பேரட் வைக்க போகிறேன். இந்த பேரட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ தெளிவாக போடுறேன். இது எப்படி கனெக்ட் பண்ணுற சிம்பிளாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த சுவிட்சில் வந்து 3 ஒயர் மெயின் ஒயர் இருக்குது. இதில் வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் மெயின் ஒயர் இருக்குது. அந்த 3 ஒயரை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பின் இருக்குது, தெரியுதா? இந்த சுவிட்சில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பின் இருக்குது, தெரியுதா? அந்த பின்னில் கரண்ட் மெயின் ஒயரை கனெக்ஷன் பண்ணணும். அதாவது இந்த ரெட் கலர் ஒயரை இந்த பின்னில் கனெக்ஷன் பண்ணணும். இந்த ப்ளூ கலர் ஒயரு இந்த பேரட்டில் வந்து 3 ஒயர் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த இதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த சுவிட்சில் இருந்த ஒயர் தான் கட் ஆகிடுச்சு. அதில் பழைய பேரட்டு தான் அந்த கீழே இருக்கிற பேரட்டு. இந்த பேரட் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக வேறு பேரட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பேரட்டு தான் அது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பேரட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேரட்டை வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு காட்டினேன் எப்படி ஒயர் எடுக்கணுங்கிறது. அந்த மாதிரி ஒயர் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு போகிற ஒயரு மெயின் ஒயரு ப்ளூவும் ரெட்டுமே. இந்த ரெட் கலர் ஒயர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இது மேலே போகிறது ப்ளூ கலர் ஒயர் தான் மேலே போகுது, மெயின் ஒயர் ஃபேனுக்கு போகிற ஒயரு. அந்த ஃபேனுக்கு போகிற ஒயரை ப்ளூ கலர் ஒயரை மெயின்லேருந்து வர ரெட் கலர் ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா ஃபேன்லேருந்து வர இன்னொரு கரண்ட் ஒயர் என்ன பண்ணணுன்னா, அதாவது கரண்ட்டில் வர்ற பிளாக் ஒயர் 2 ஒயரு, பிளாக் ஒன்று ரெட் ஒன்று வரும். அதுக்கு பதிலாக ப்ளூவாக வந்துருச்சு. அந்த ப்ளூவில் மோட்டருக்கு போகிற ரெட் கலர் ஒயரில் இங்கே டேப் அடிச்சிருக்கேன். மோட்டருக்கு போகிற ரெட் கலர் ஒயரில் இந்த மெயின் ஒயர் ப்ளூ கலர் ஒயரை டேப் அடிச்சிட்டேன். இது அப்புறம் கரண்ட் ஒயர் மெயின் ஒயர் என்ன பண்ணிட்டேன்னா, சுவிட்சில் ஒரு ஒயர் இருக்கும். சுவிட்சில் வந்து ஒரு சின்ன பின் ஒன்று இருக்குது, பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது, சிறுசாக இருக்குது. இந்த பின்னில் கரண்ட் ஒயர் ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். அதிலிருந்து அவுட்புட்டு வர ஒயர் 3 பின்னு வந்து மேலே இருக்கும் சுவிட்சில். இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இந்த இடத்துல 3 பின் இருக்குது, 1 2 3. அதெல்லாம் பண்ணுறேன்னா என்கிட்ட டேப் அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா,
டேப் அடிக்க முடியாதனால நான் வந்து ஒயரை போட்டு முறுக்கி விட்டுட்டேன். 3 ஒயரை முறுக்கி விட்ருக்குறேன். இந்த 3 ஒயரு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஒயர் 4 ஒயர் தேவைப்படும். பேரட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு 2 ஒயரை முறுக்கி எடுத்துக்குங்க. 2வது ஒயரை முறுக்கி எடுத்துக்குங்க. 3வது ஒயர் முறுக்கி எடுத்துக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 3 ஒயரை மட்டும் பேரட்லேருந்து வர 3 ஒயரை மட்டும் இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 பின்லேயும் 3 சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பீடு இருக்கும். இதில் இன்னொரு ஒயர் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தது தெரியுமா, இந்த ஒயரு. அந்த ஒயர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபேனோட இன்னொரு லைன் இருக்கும், ஃபேன் மோட்டருக்கு போகிற இன்னொரு லைனு, அந்த லைனில் ப்ளூ கலர் ஒயரில் இந்த எல்லோவை எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. கரண்ட் ஒயரு ரெட்டு கலரு, பிளாக் கலர் ஒயரு டேரெக்டாக மோட்டருக்கு போகுது. இந்த ரெட் கலர் ஒயரில் கனெக்ட் ஆகி இன்னொரு ஒயர் டம்மியாக ப்ளூ கலர் ஒயர் இருக்குது. பேரட்டுக்கு வந்து 4 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 4 ஒயரில் 3 பின்னுக்கு 3 ஒயரு, அதுபோக எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை என்ன பண்ணுறீங்கன்னா, மோட்டருக்கு போகிற இன்னொரு ஒயர் ப்ளூ கலர் ஒயரில் பேரட்லேருந்து லைன் எடுத்து கொடுக்குறீங்க. அப்புறம் சுவிட்சு 3 சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபேனை போட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி ஓடுதுங்கிறது. இப்போ வந்து ஃபேனை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்பீடு 1ல் சுற்றிட்டுருக்கு. இப்போ வந்து ஸ்பீடு 1, 2, 3வது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஹை ஸ்பீடு ஓடும். இது வந்து 1 ஸ்பீடு 1ஆல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்பீடு 2, 3 ஸ்பீடுமே ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. பேரட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் பேரட்டை கனெக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்படி தான் பேரட்டை கனெக்ட் பண்ணணும். இந்த பேரட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறது. ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஃபேன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஃபேன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழ் கவரெல்லாம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன். இந்த ஃபேன் வந்து சுத்தமாக கெப்பாசிட்டி போய் ஓடாமல் இருந்துச்சு. இப்போ கெப்பாசிட்டர் போட்டு ஓட வச்சுருக்கேன். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஸ்பீடு 1 ஓடிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங் ஆகிரும் ஃபேனு. இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் உடனே ரன்னிங் ஆகாது, ஓடத்தான் ரன்னிங் ஆகும். அடுத்து 2 சுவிட்சு கொஞ்சம் பிளக் இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரு, இப்போ வந்து 3ஆம் நம்பர் ஓடிட்டுருக்கு. 2, 3 ஸ்பீடுமே ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த ஃபேன் இப்படி தான் ரெடி பண்ணணும். இந்த ஃபேனில் மெயினாக என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் போகும். கெப்பாசிட்டர் போச்சுன்னா அப்புறம் பேரட்டர் ஒன்று இருக்கும், அந்த பேரட்டு போகும். வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அந்த பேரட்டும் கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ஷன் பண்ணுற உங்களுக்கு காட்டிட்டேன். அதே மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. வேறு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். என்னென்ன கெப்பாசிட்டர் என்ன எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறது கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி புதுசாக நல்ல வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோ வேணுங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என் சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து ஆறுபடை பாட்டிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ.